அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காகவும், உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ்வதற்கு நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடலும் உணவும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை தருவதற்கு பேராசிரியர் கலைசெல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று நமக்கு சாந்தி தவத்தை நடத்தி நிகழ்வு முழுவதையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறைய செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம செல்லலாங்க. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உடலும் உணவும். எந்த ஜீவன்கள்லையும் உடலை வளர்க்கறதுலையும் வாழ்க்கையை நடத்துறதுலையும் மிக முக்கியமான ஒரு பங்கை உணவு எடுத்துக்குது. உணவே தான் உடலாகி வந்திருக்கு. இது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிறக்கும்போது அதிகபட்சம் 3 கிலோ எடைக்குள்ள இருப்போம். அப்படி இருந்த இன்னைக்கு நாம வச்சிருக்கக்கூடிய அந்த எடை மற்றும் வளர்ச்சி இதெல்லாம் உணவு இல்லாம நடந்திருக்குமா? அந்தந்த பருவத்துக்கும் நாம இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஏற்றபடி உணவு மாறலாமே தவிர உணவே இல்லாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உணவு பற்றின விழிப்புணர்வு இல்லாத காரணத்தாலதான் நாம பல இன்னல்களை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். முதலாவது, உணவு நமக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாம அதுக்கு உணவு ஏன் தேவைப்படுதுன்னா, நம்ம கேஷுவலா சொல்லுவோம் பசிக்குது அதனால சாப்பிடுறோம் அப்படின்னு. இதுக்கு சாமிஜி ஒரு அழகான விளக்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நாம பூமியின் மேல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மோட உடல் கோடிக்கணக்கான உயிர் துகள்களாலதான் நிறைஞ்சு இருக்கு. பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சியால என்ன நடக்குதுன்னா, எது ஒண்ணு சுழன்றாலும் அங்க ஒரு அலை வெளியேறி விளக்கும் ஆற்றல் கொள்ளும் ஆற்றல் வரும் இல்லையா? அந்த விளக்கும் ஆற்றல் காரணமா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் வெளியேறிக்கிட்டே இருக்குது. இது எங்களுக்கு பாடத்துல நடக்கும்போது ஒரு ஆசிரியர் அப்ப ஆரம்ப காலத்துல எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இந்த கொத்தனார்கள்லாம் சித்தாள்கள்லாம் ஒரு சாந்து வட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல கலவையை வச்சிருக்காங்க. அப்ப அதை அவங்க சுழற்றி விட்டாங்கன்னா அது இருந்து அப்படியே வெளியே எல்லாமே வெளியே வரும் இல்லையா? அதை ஒரு உதாரணமா சொல்லி எங்களுக்கு எங்க ஆசிரியர் நடத்தும் போது இன்னுமே அது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கு.
அப்போ இந்த மாதிரி அந்த சுழற்சியால ஏற்படக்கூடிய விளக்கு ஆற்றல் காரணமா நம்ம உடம்புல இருந்து அந்த மாதிரி உயிர் துகள்கள் எப்பயும் வெளியேறி கொண்டே இருக்கு. இது ஒரு தொடர் நிகழ்வா நடந்துகிட்டே இருக்கு. மேலும் நம்முடைய உடல் இயக்கம், மன இயக்கம் காரணமாகவும் நம்மளுக்கு உயிராற்றல் செலவாயிட்டு இருக்குது. இப்ப டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் காரணமா அதைத்தான் சொல்றாங்க. நம்ம வேலை செய்யாம சும்மாவே உட்கார்ந்து இருந்தா கூட நம்முடைய எண்ணங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுலயும் நமக்கு ஜீவகாந்த அலை வெளியேறிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த உடல் இயக்கம், மன இயக்கம் காரணமாகவும் நம்மளுக்கு உயிராற்றல் செலவாகுது. அதனால உடல்ல உயிராற்றலோட இருப்பு குறையுது. அந்த குறைவை சரி செய்யணும் இல்லையா? அதுக்கு இயற்கையாவே நமக்கு பசி அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்துது நம்முடைய உடல், இந்த இயற்கை, இந்த இறைநிலை. அந்த பசி துன்பத்தை போக்க நமக்கு உணவுப் பொருட்கள் தேவைப்படுது. இப்படி அந்த பசினா ஏன் வருதுங்கிறத அவ்வளவு அழகா சாமிஜி நம்மளுக்கு விளக்கியிருப்பாங்க. இந்த உணவு அப்படிங்கிற சொல்லக்கூடியதுதான் 7 தாதுக்களா மாறுது அப்படிங்கிறதையும் நாம் அறிஞ்சிருக்கோம். ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் அப்படிங்கிற அந்த 7 தாதுக்கள்ல எது ஒண்ணும் இல்லாம நாம இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த 7 தாதுக்களாகவும் மாற்றம் பெறுறதுக்கு அந்த உணவுல இருந்து தான் அந்த மாற்றம் நமக்கு நடக்குது. அப்ப எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். இந்த உணவின் பெருமையை நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் அருட்தந்தை அவர்கள் 5 அளவு முறையில முதலாவதா உணவை வச்சாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் அப்படின்னு மாக்கோலத்துல எழுதியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு மட்டும்தான் சாமிஜி இந்த மாதிரிலாம் சொல்றாங்களான்னா, சாமிஜி எப்பவுமே எதுலையுமே தான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சு கொண்டதை, தான் உணர்ந்ததை அந்த வழி நடந்து அப்படித்தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5 அளவு முறை அப்படின்னு நமக்கு சொல்லும் போதே அவங்களும் அது மாதிரிதான் இருந்திருக்காங்க. ஏன்னா சாமிஜி எந்த ஊருக்கு வந்தாலும் சாமிஜிக்கு பரிவோட உணவு நிறைய பேர் கொடுப்பாங்களாம். அன்பர்கள் சாமிஜி அவங்க வராங்கன்னு தெரிஞ்சா ஆர்வமா இருப்பாங்க இல்லையா? அப்ப உணவு கொடுப்பாங்களாம். அப்ப நிறைய உணவுகள் அவங்க அவங்களுக்கு வைப்பாங்க. அதிகமா இலையில, ஏன்னா வர்றவங்களை உபசரிக்கும் போது நம்ம டெய்லி சாப்பிட்றத விட எப்பயுமே கொஞ்சம் நல்லா செய்வோம். அதுல மகிழ்ச்சி மாதிரி ஒரு மகான் வர்றாரு, அன்பிற்குரியவர் அப்படின்னா நல்லா செய்வோம் இல்லையா? அப்ப அந்த அதிகமா உபசரிக்கிறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில அவங்க இலையில நிறைய வைப்பாங்களாம். அப்ப இத மறுத்தா அவங்க மனசு கஷ்டப்படுமோ அப்படின்னு நினைச்சு சாமிஜி ஆரம்ப காலங்கள்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் ரொம்ப அவதிப்படுவாங்களாம். இவங்க சங்கடப்படக்கூடாதேன்னு நினைச்சிட்டு அவங்க கஷ்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப பிற்காலத்துல அவங்க மனசுமே கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வயிறும் வேதனைப்பட வேண்டாம்னு சாமிஜி ஒரு முன்னெச்சரிக்கையா தனக்கு தேவையான உணவை கண்களாலேயே அளந்துக்கிடுவாங்களாம், ஒரு எல்லையும் வச்சுக்கிடுவாங்களாம். இதுக்கு மேல இலைக்கு வந்தா வீணா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க மனசுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு எளிமையாவும் இனிமையாவும் சொல்லிடுவாங்களாம். இதுதான் அளவு அல்லது இதுதான் லிமிட்டேஷன் அப்படிங்கிற முறை சாமிஜி தானும் அதை கடைபிடிச்சுதான் நம்மளுக்கும் அதை சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப அந்த உணவில் அளவு முறை நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அளவும் இருக்கணும், முறையும் இருக்கணும். மனித உடல்ல ஒவ்வொருவருக்குமே ஏற்றபடி குறிப்பிட்ட அளவு உணவை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செரிமானம் செய்யக்கூடிய அமைப்பு கொண்டதுதான் அந்த உடல் அப்படிங்கிறது. இதுல அளவும் முறையும் எந்த அளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அதிகமா நாம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உணவுப் பொருள் சத்து பொருளா மாறுறது தடைப்படுது. ஒரு அளவுக்கு தானே அது ஜீரணம் பண்ணும், சத்து பொருளா மாறும். அப்ப அளவுக்கு அதிகமா உள்ளது அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப வான்காந்த ஆற்றல் உள்ள வர்றதுக்கும் எடை இல்லாம போகுது. அதுக்காக நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பசி வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம உணவு உட்கொண்டோம்னா அந்த நேரத்துல நமது உடல்ல காந்த சக்தி குறைவா இருக்கும். அப்படி சக்தி குறைவா இருக்கும் போதுதான் அங்க இப்போ ஒரு பானையில தண்ணி குறைவா இருந்தா தானே அதை நம்ம மேற்கொண்டு ஊத்த முடியும். பானை ஏற்கனவே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு ஊத்த முடியாது. அது போல அந்த வயிறை நம்ம எப்ப பார்த்தாலும் ஃபில் பண்ணியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா
வெளியில இருக்கக்கூடிய இந்த வான்காந்தம் உள்ள வர்றதுக்கு அதுக்கு இடமே இல்லாம போயிடும். அப்ப நம்ம உடல்ல எப்ப ஜீவகாந்த சக்தி குறைவா இருக்கோ அப்பதான் இந்த வான்காந்த சக்தி வந்து நம்மளோட கலக்குது. அதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், எப்பயும் எதையாவது ஒண்ணு போட்டு நிறைச்சாதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். குழந்தைகளுக்கு கூட பாருங்களேன், சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு திணிப்போம் நம்ம. கொஞ்சம் கூட அது வயிறு பெருசா இருந்தா தான் அம்மாவுக்கு வந்து திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி அதனுடைய தேவைக்கு மேலேயே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பல கேடுகளை ஏற்படுத்தும். இப்ப நைட்டு வந்து நம்ம வீட்டிலேயே கிச்சன்ல உணவு மீதி ஆகுது. நம்ம வந்து எல்லாம் வேலையை முடிச்சுட்டு படுத்துட்டோம். மறுநாள் போய் பார்த்தோம்னா அந்த பாத்திரத்துல அந்த இருந்த மீதி உணவு புளிச்சு ஒரு பயங்கரமான கெட்ட வாடை கிச்சனுக்குள்ள வரும். அதுக்காகத்தான் கிச்சனை நைட்டு டெய்லி கிளீன் பண்ணிட்டு படுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த செரிமான சக்திக்கு அதிகமா நாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 3 நேரம் உணவு சாப்பிடுறோம், 2 நேரம் இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், டீ சாப்பிடுறோம், வெறும் டீ சாப்பிடுறதுனால ஸ்நாக்ஸ் சேர்த்து சாப்பிடுறோம். அப்போ இப்படி அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாம ஒரு ஆசைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுல ஜெரிச்சது போக தேவையானதுக்கு போக மீதி உள்ளது என்ன ஆகும், நம்ம வயிற்றிலேயே புளிச்சு கெட்டு போய் அங்கு கேஸ் உருவாகும். இந்த குடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான புளிப்பும் கேஸும் ரத்தத்துக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த வாயு பொருட்கள் தான், அந்த கேஸ் தான் நரம்புகளுக்குள்ள புகுந்துரும். எப்பயுமே நரம்புல காற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மின்சாரத்தை கடத்திட்டு போகக்கூடிய கம்பி இருக்கு. அந்த கம்பிக்குள்ள காற்று போச்சு அப்படின்னா மின்சார ஓட்டத்தை தடைப்படுத்திடும் இல்லையா? அது போல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள்ள கேஸ் போகும்போதுமே அந்த ரத்த ஓட்டம் தடைப்படுது. அப்ப கை கால் எல்லாமே வந்து செயலிழக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. அப்ப நம்ம உடல்ல நம்ம நரம்பு பகுதிகள 72,000 நாடி நரம்புகள் ஓடுதுன்னு சொல்றாங்க. அது எல்லாமே நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோக மார்க்கத்துல கத்துக்கிட்டே வர்றோம். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு அழகா, "அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவரப் பசித்து" அப்படின்னு. அப்போ அத தெரிஞ்சு எப்ப நமக்கு வந்து பசிக்குது, எப்போ அது ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருமே இதான் சொல்லியிருக்காங்க. நம்ம பல இடங்கள்ல கேட்டதுதான். ஆனாலும் என்ன செய்யறோம் நம்ம, ஒரு ஆர்வத்துல அந்த சாப்பிடுறதுதான். இப்ப ஒரு திருமணத்துக்கே போறோம். வீட்ல நம்ம ஒரு 4 இட்லி நம்முடைய அளவுனா, திருமணத்துக்கு போனா 4 இட்லியா சாப்பிடுறோம்? ஏதாவது வச்சா கூட இது போதும், வேண்டான்னு சொல்றோமா? அப்ப எல்லாத்தையுமே வச்சுட்டு போட்டும் அப்படின்னு அப்படியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அது நம்மளுடைய டெய்லி இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து வயிறுல ஜீரணமாகும் அப்படிங்கிற ஒரு பழக்கி வச்சிருப்போம். அந்த பழக்கத்துக்கு மேல இந்த மாதிரி அதிகமா போடும்போது, அது நமக்கு பல துன்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அமையும். இந்த உணவு பத்தி நம்ம பார்க்கறதுனால, ஒரு சம்பவம் சொல்றேன். அதாவது இலை நம்ம போட்டு சாப்பிடுறோம் இல்லையா? அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா, அ நடுவுல கோடு முன்னாடி காலத்துலலாம் இல்லையாம். இலை வந்து சாதாரணமா தான் இருந்திருக்கு. அப்போ ராமாயணத்துல ராமர் வந்து போர் முடிச்சுட்டு வெற்றி அடைஞ்சிட்டு ராவணனை ஜெயிச்சுட்டு திருப்பி வரும்போது, ஆனா போகும்போதே ஒரு முறை பரத்வாஜர் முனிவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு தான் போயிருப்பாரு. ரிட்டர்ன் வரும்போதும் அங்க வந்து போறாரு. அப்படி போகும்போது பரத்வாஜர் வந்து விருந்து பரிமாறுறாரு எல்லாத்துக்கும். இலை போட்டு அவங்க ஆசிரமத்துல விருந்து வைக்கும்போது அனுமனுக்கு வந்து குரங்கு தானே அப்படின்னு நினைச்சிட்டு இலையெல்லாம் போட்டு அனுமனுக்கு வந்து வைக்கல. அப்போ ராமர் வந்து அனுமன் நம்ம தன்னுடைய நண்பன் இல்லையா, விட்டுட்டு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய இலையில நடுவுல ஒரு கோடு போட்டாராம். கோடு போட்டு அந்த பக்கம் அனுமனை உட்காந்து சாப்பிட சொன்னாராம். இந்த பக்கம் அவர் சாப்பிட்டாராம். அதனாலதான் எப்பவுமே நம்முடைய இலையில வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு கோடுக்கு அந்த பக்கம் உள்ள இடத்துல அந்த குரங்குக்கு வானரங்களுக்கு பிடிச்ச கனிகளும் காய்கறி வகைகளும் அந்த பக்கம் பரிமாறுறாங்க. மனிதர்களுக்கு பிடிச்ச அந்த அரிசி சாப்பாடு இதெல்லாமே இந்த பக்கம் பரிமாறுறாங்க அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு உண்டு. இப்ப இது உணவு சம்பந்தமா நம்ம பேசுனதுனால நம்ம பேசுறோம். அப்ப அந்த இலையில நாம வச்சு சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள்லயும் ஒரு முன்னோர்கள் வந்து அழகா ஒரு வழிமுறை படைச்சுதான் கொடுத்தாங்க. அதுல எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாப்பாடு வைக்கணும், முதல்ல எது வைக்கணும், உப்பு நம்ம வீட்டுக்கு விருந்தாடு வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், உப்பு தான் வைப்போம். ஏன்னா உப்பிட்டவரே உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக உப்பு தான் முதல்ல வைப்பாங்க இலையில.
இப்படி எதை எது எங்க வைக்கணும், எதை எந்த முறையில சாப்பிடணும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகா நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. உணவே மருந்துன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த உடலை பராமரிக்கிறதுக்கு அவங்க அறுசுவை உணவு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா அந்த அறுசுவை உணவு நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், உணவை பத்தி சாமிஜி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க, எந்தெந்த காரணத்துக்காக அந்த உணவை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அதாவது, இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள், இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார்கள் ஆராய்ச்சியுள்ளோர், இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர், இருப்பது ஏன் புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு இவை பதில்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாமரர்கள் என்ன நினைப்பாங்களாம், இருக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆராய்ச்சி உள்ளவங்க இருக்கிறதுக்கு தான் புசிக்கிறோம், ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லையா, அப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா அந்த ஆன்மீகவாதிகள் அதனுடைய முடிவெல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, எதையுமே ஈஸியா எடுத்துக்கிடக்கூடியவங்க, அவங்க வந்து இருக்கிறோம் அதனால சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாப்பிட்டாலும் கூட அந்த காலங்கள்ல இருந்தே உணவு வந்து அறுசுவையும் இருக்கணும் அப்படிங்கன்னு நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்ப இந்த அறுசுவையும் நம்ம நாக்குக்கு நல்லா டேஸ்டா சாப்பிடணுமா, அதுக்காகவா அப்படின்னா அதுக்கு கிடையாது. அப்ப இந்த அறுசுவை உணவுல நிறைய மருத்துவ கண்ணோட்டத்தோட உடல் நலத்துக்கு அடிப்படையான வகையில தான் அதை பிரிச்சு வச்சாங்க. துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்புன்னு இந்த 6 சுவைகளும் சரிவிகித அளவுல நம்ம சாப்பாட்டுல இருக்கணுமா. ஆனா நம்ம பெரும்பாலும் கசப்பும் துவர்ப்பும் சேர்க்கறது இல்ல, இனிப்பு வந்து அதிகமா சேர்க்கிறோம். இந்த மாதிரி அந்த வேரியேஷன் மாறுறதுனாலதான் நம்ம நிறைய துன்பங்களை உடலுக்கு கொடுக்குறோம். அப்ப இந்த துவர்ப்பு சுவை குறைஞ்சா என்ன ஆகுமானா, கை கால்ல வீக்கம் வருமா, உடல் வந்து வெளுக்குமா, சோர்வு வந்து அதிகமாகும். உப்பு சுவை குறைஞ்சிச்சுன்னா நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, பசியின்மை, புளியப்பம் இதெல்லாம் உண்டாகும். இனிப்பு சுவை அதிகமாச்சுன்னா நீரிழிவு வரும், கட்டிகள் வரும், உடல் வெயிட் போடும், சோர்வு, ஹார்ட் டிசீஸ் இதெல்லாமே நமக்கு வரும். அதே இனிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா உடல் வந்து மெலியும், கிட்னி சம்பந்தமான கோளாறுகள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல புளிப்பு சுவை குறைஞ்சா உறக்கம் வந்து குறையும், உடல்ல படபடப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பு சுவை குறைஞ்சதுன்னா தலைவலி, உடல் வலி, காய்ச்சல், சரியாமை இந்த மாதிரி குறைபாடுகளும் நமக்கு தோணுமா. கார்ப்பு சுவை குறைஞ்சதுன்னா நாவறட்சி, சரியாமை, மலச்சிக்கல் இது எல்லாமே நடக்குமா. இப்போ ஒரேடியா எதையும் நம்ம ஒதுக்கவும் தேவையில்லை, எல்லா அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க. ஏன்னா முன்னாடி நம்முடைய உணவுலயே வந்து மருந்தோட சேர்ந்துதான் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து நம்ம குறைச்சிட்டோம். அதாவது நீரிழிவு வந்து தடுக்கக்கூடிய குணம் வந்து வெந்தயத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம வெந்தய குழம்பு இதெல்லாம் குழம்புல அடிக்கடி சேர்த்தோம். முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா எல்லாம் வெயில் காலங்கள்ல வெந்தயத்தை கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அப்போ உரல் தான் இருக்கும், உரல்ல ஆட்டுவாங்க. அதை ஆட்ட ஆட்ட அப்படியே பொங்கி பொங்கி வரும். உளுந்து மாதிரி அதை விட அதிகமா வெந்தயம் பொங்கும். அதுல வந்து வெல்லத்தை போட்டு திருப்பி கடைசியா ஆட்டி அதை எடுத்து அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அப்ப அந்த வெயில் காலத்துல வரக்கூடிய அந்த உஷ்ணம்லாம் அந்த வெந்தயக்களி மூலமா நல்லா உடல் கூலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி அதை எல்லாமே நிறைய உணவுகள்ல சேர்க்கக்கூடிய பழக்கம் பெரியவங்களுக்கு இருந்தது. பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நாம அதை இப்ப இந்த உணவு முறைகளை முன்னோர்கள் சொன்னதையும் கடைபிடிக்கிறது இல்லை. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறோம், காஃபி, அப்புறம் வெறும் பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு பிரெட் பாக்கெட் இருந்தா போதும், நம்முடைய காலை உணவு முடிஞ்சிருது அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதுல வந்து நமக்கு உணவுலயே வந்து பாத்தீங்கன்னா சாத்விக, தாமஜ, ரஜோ குணத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவு எல்லாம் இருக்கு அப்படின்னு சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வகையான உணவு நம்ம சாப்பிட்டோமோ அந்த உணவோட ரசாயன தன்மைக்கும் ஆற்றலுக்கும் ஏத்த மாதிரி தான் நம்முடைய உடல்ல வளர்ச்சி வந்திருக்கும் கண்டிப்பா. அது அப்ப இந்த சாத்வீக, ரஜோ, தாமசம் அப்படிங்கிற 3 நிலைகள் மனிதர்கள்ட்ட இருக்கு. இப்ப சாத்வீக உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சாத்வீகமான அமைதின்னு சொல்றோம் இல்லையா, அமைதியான குணம் வரும். ரஜோ உணவை சாப்பிட்டோம்னா ரஜோ குணம்னு சொல்லக்கூடிய மூர்க்க குணம் வரும். தாமச உணவை சாப்பிட்டோம்னா மந்தமா இருக்கும் இல்லையா, அந்த தாமச குணம் வரும்.
அப்ப அந்த உணவுக்கு ஏத்த மாதிரிதான் நம்முடைய செயல்களும் இருக்கும். அப்ப தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாத்வீக உணவு. இது வந்து பொறுமை, அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை இந்த மாதிரி குணங்களை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுல சேர்க்கக்கூடிய அந்த கிராம்பு, ஏலக்காய், மிளகாய், இப்ப நான்வெஜ்ல கொஞ்சம் அதிகமான காரம் இருந்தா தான் நல்லா இருக்கும், நிறைய சேர்ப்பாங்க. அப்ப இது எல்லாமே ரஜோ உணவுன்னு சொல்றாங்க. இது வந்து மூர்க்கத்தன்மையை தான் நம்மளுக்கு தூண்டும். அது மாதிரி முரட்டுத்தனமான எண்ணமும் நம்மளுக்கு உண்டாகும், நோய் நிறைய ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி பீட்ரூட், கேரட், இந்த மாதிரி டர்னிப், இந்த மாதிரி கருணைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு 4-5 கிழங்கு வகைகள் இருக்கு. அது போக மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிழங்கு வகைகளை நம்ம தவிர்க்கணும், மண்ணுக்கடியில விளையக்கூடியதை. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த எது எது சேர்க்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம இந்த சாத்வீக, தாமச, ரஜோ குணத்தை நம்ம சரிப்படுத்திக்கலாம். அதாவது நம்ம உணவு உண்டு பழகிருப்போம், புலால் எடுத்து பழகிருப்போம். கண்டிப்பா தவிர்க்க முடியாது அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வர முடியும். இதுக்கு சாமிஜி ஒரு அழகான கவியும் சொல்லியிருப்பாங்க. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும், வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும், பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம், டீ காப்பி தேவையில்லை அப்படின்னு ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய கேட்டிருக்கோம், இதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு விளக்கமும் நமக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. அப்ப கடைசியில சொல்லியிருப்பாங்க சாமிஜி, டீ காப்பி தேவையில்லை அப்படின்னு. முன்னமே சொன்ன மாதிரி சாமிஜி வந்து அவங்க வாழ்ந்து காமிச்சவங்க. அப்ப ஒரு தடவை அவங்கள பத்தி எழுதும்போது ஒரு இதுல சொல்றாங்க, நாம பொருள்துறையில நிறைவு பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு காபி குடிக்கக்கூடிய பழக்கம் தடையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம்னா அதை நம்ம மாத்தத்தானே வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா காஃபி குடிக்கிறதுல பொருளாதார தடை வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லா இடங்களையும் டீ கடைகள்ல தான் கூட்டம் இருக்குது, டீ கடைகள்ல தான் நிறைய வியாபாரம் ஆகுது, பொருள் பரிமாற்றம் நடக்குது. அது உண்மைதான் சாமிஜி சொன்னது. ஆனா அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, அப்ப உள்ள பண நிலைமையில சொல்றாங்க, குடும்பத்துல வருவாய் வந்து ஒரு 400 ரூபான்னு வச்சுக்குவோம். அப்ப காப்பிக்காக மட்டும் நம்ம மாசம் 60 ரூபாய் செலவழிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கொண்டோம்னா மாசம் ஒரு 50 ரூபாய் அந்த குடும்பத்துல துண்டு விழும். அதனால கடன் பெருகும் அல்லது சேமிக்க முடியாம போயிடும். இந்த நிலையில நம்ம காப்பி குடிக்கிறத நிறுத்தணும்னா அந்த துண்டு விழக்கூடிய செலவை நாம தவிர்க்கலாம் அல்லது சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குமா. அதை செயல்ல பின்பற்றணும் அப்படின்னா ஒரே நாள்ல காப்பியை நிறுத்த முடியாது. அதுக்கும் நமக்கு ஐடியா சொல்றாங்க சாமிஜி. ஒரே நாள்ல நிறுத்த முடியாது. 1 மாத காலம் அப்படின்னு நம்ம ஒரு வரையறை பண்ணிக்கிட்டு முதல் வாரத்துல 2 அவுன்ஸ் குறையணுமா, அடுத்த வாரத்துல இன்னும் கொஞ்சம் 2 அவுன்ஸ் குறைச்சுக்கணுமா. இப்படி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை குடிக்கிறோமோ அதுல அந்த எத்தனை டைம் குடிக்கிறோமோ அந்த டயத்தை வந்து பாதியா குறைச்சு கம்மியா பண்ணி 4 டீ குடிக்கிறோம், 4 காஃபி குடிக்கிறோம்னா அது 2ஆ மாத்திக்கணும். அப்புறம் காலை மாலை கொஞ்ச நேரம் காபினால வரக்கூடிய கேடு என்ன, அதை நிறுத்துறதால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா சிந்திக்கணும். அதை உறுதிமொழியா பல தடவை நம்ம சொல்லிக்கணும். அப்புறம் குறிப்பிட்ட நாள் வந்ததும் நமக்கு தானே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த குடும்ப தலைவர்கள் தான் முறை அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்குமே அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு தேவையில்லாத பழக்கம், வேண்டாத ஒண்ணு அப்படின்னு நினைச்சு அதை மாத்திக்கிடத்தான் வேணும். அப்ப எல்லாருமே குடும்பத்துல மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது சாமிஜி சொல்றாங்க, நான் 36 ஆண்டுகள் காப்பி டீ நாள்தோறும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். காப்பி குடிக்கிறதுனால பல குடும்பங்கள்ல வரவு செலவு ஒத்து வராம துன்பப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அவங்கள மீட்கிறதுக்காக உபதேசம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக நானே அதை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 17/1/70 முதல் நான் காஃபி குடிக்கிறத விட்டுட்டேன். அதன் காரணமா வேறு சில நன்மைகளும் என் உடம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, ஒரு சாதாரண காஃபி விஷயம் அதை எந்த அளவுக்கு ஒரு தத்துவ ஞானியா இருக்கனால உள்ள போய் ஆராய்ச்சி முறையோட தெளிந்து அதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி சாமிஜி வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப இந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த உணவு முறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மாற்றிக்கொள்ள பழகணும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உம் சிறுதானியங்கள் இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் நடைமுறையில நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாவே அதுதான் இருந்தது, அரிசி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்ப அதெல்லாம் எடுத்துக்கும் போது எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. இப்போ எல்லா விதமான உணவுகளும் நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நேரமும் நிறைய வேஸ்ட் ஆகுது. காலையில மத்தியானம் நைட்டுன்னு குடும்ப தலைவிகளுக்கு கிச்சன்லயே வந்து நேரம் சரியாயிடுது. முன்னாடி எல்லாம் வெளியில போய் வேலை செய்ய போயிருவாங்க, வயலுக்கோ எங்கேயோ. நைட்டு வந்து இடிச்சு கரைச்சி வைப்பாங்க, காய்ச்சி வைப்பாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு பெரிய பானை நிறைய கூழு காய்ச்சி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ், வெங்காயமோ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. அப்போ சமையலுக்குண்டிய நேரம் வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான். அது அந்த உணவும் ஆரோக்கியமான உணவு. அதனுடைய அவங்களுடைய வேலை நேரத்தையும் ரொம்ப கம்மி பண்ணிக்கிடுச்சு. அப்ப அத இடிக்கிறதுக்கு உலக்கை இதெல்லாம் போட்டு இடிக்கும்போது அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தது. இப்போ அதுங்க இருந்து அதை எடுத்துட்டு வெளியில போய் அவங்க உழைக்க போனாங்க. இப்படி செஞ்சதுனால அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய உடல் உழைப்பும் குறைஞ்சிருச்சு. அதே நேரம் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களும் 5 வெள்ளை பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மைதா, ஜீனி இந்த மாதிரி. அப்ப இவை எல்லாத்தையுமே நாம அதிகமா எடுத்துக்கிறோம். மாவெல்லாம் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு மாவு புளிச்சு சாப்பிட்றது, ஒரு அன்னைக்கு புளிக்க வச்சு மறுநாள் உடனே சாப்பிட்றது வந்து அது அதுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் தான், அது நமக்கு நல்லதுதான், நம்ம குடலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே நம்ம 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து எடுத்து சாப்பிடும்போது அந்த அதிகப்படியா புளிச்சது நம்முடைய நரம்புகளுக்குள்ளேயும் சாமிஜி சொல்றாங்களே, நரம்புக்குள்ள புளிப்புத்தன்மை போகுதுன்னு. நம்ம மூட்டுகள் எலும்புகளுக்குள்ள எல்லாமே வந்து அது கலக்கும் போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு மூட்டு வலி வரக்கூடிய காரணம் வந்து நம்முடைய உணவு, தவறான உணவு மூலமா தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நிறைய காய்கறிகள், பழங்கள் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நம்ம சமைச்ச உணவை தவிர்த்து பழங்கள், இந்த மாதிரியான நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் நம்ம வெயிட் அதிகமா இருந்தோம்னா கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும், ஏன்னா கொஞ்சம் வெயிட் போடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான உணவு வகைகள் ஒரு நேரமாவது நம்ம எடுத்துக்கிட்டு சமைச்ச உணவை நம்ம தவிர்க்க பழகணும். இரவு நேரத்துல 7 மணிக்கு மேல எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி பறவைகள், விலங்குகள்லாம் அப்பெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நைட் ஆனா அடைஞ்சிரும் கூட்டுல போய். நம்மளும் அப்படித்தான் இருந்தோம் முன்னாடி. ஏன்னா விளக்குகள்லாம் இல்லாத காலங்கள்ல சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பிரியாணி கடையில ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சாப்பாடு முறைகள் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா அது நம்மளுடைய உடலை பாதிக்கும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில நம்முடைய உடம்பை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அப்ப உடல் நலமா இருக்கணும் அப்படின்னா அதுல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த உணவை நாம சரியான முறையில எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லிக்கொண்டு, நம்ம வேற எங்கேயுமே இதுக்கான திட்டங்கள் தேடி போக தேவையில்லை. ஒரு டயட்டீஷியன் வேணுமா, அவங்ககிட்ட கேட்டு செய்யணுமா, இவங்ககிட்ட கேட்டு செய்யணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. சாமிஜி நம்மளுக்கு ரொம்ப எளிமையா கொடுத்த அந்த பயிற்சி முறைகளோடு சேர்ந்து அவர் சொன்ன அந்த எளிமையான உணவு முறைகளை எடுத்துக்கொண்டாலே நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக உடலும் உணவும் அப்படின்னு சாமிஜி வாழ்க்கையில நடந்த எக்ஸாம்பிள் பார்த்து அவங்க தட்டுல இருக்கிற சாப்பாடு அளந்து, கண்ணால பார்த்து அளந்து இது போதும் அப்படின்னு அவங்க அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது ஃபுட்டு, எத்தனை வேளை சாப்பிடுறோம், எத்தனை வேளை ஃபாஸ்டிங் இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஜீரணிக்கிற அளவுக்கு உழைப்பு இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும். ஸோ நம்மளுடைய கேலரிஸ் பர்ன் பண்ணணும். அதுக்கு உடற்பயிற்சி, வாக்கிங் ஏதாவது ஒண்ணு. நைட்டு நைட் டைம்ல வந்து பழ வகைகள் எடுத்துக்கலாம். சமைச்ச உணவை குறைச்சிக்கணும். அடுத்தது அவங்க சொன்னது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு, இது கொஞ்சம் பழக்கத்தை நம்ம இத்தனை நாள் பழக்கத்தை ஒருவேளை முதல்ல சாப்பிடாம இருந்து பழகி, ஏன்னா சாப்பிடாம இருந்தா பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்டாதான் பிரச்சனையே. அதனால நம்ம கொஞ்சம் அத பழகிப்போம். அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த அறுசுவை எதனால அந்த குறைபாடு வந்து துவர்ப்பு குறைஞ்சா என்ன? அப்படின்றதெல்லாம் வரிசையா எல்லாமே சொன்னாங்க.
நட்ஸ் வகைகள் சாப்பிடும்போது ஊற வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாத்வீக உணவு முறை தான் நம்ம உடம்புக்கு ஏற்றது. அதுலயே நமக்கு எல்லாமே கிடைச்சிடுது. நான்வெஜ் தேடி போகணுன்ற அவசியம் இல்ல. இப்ப அம்மா சொன்ன மாரி பிரியாணி கடையில 12 மணிக்கு இன்னைக்கு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த டைம் தான் சாப்பிடுறதுக்கு போறாங்க. நானும் இப்போ இங்க ஐடி கம்பெனி நெறைய வந்துருச்சு. ஸோ ஹெல்த் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்த நாம அடமானம் வச்சுட்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும், அந்த சம்பாத்தியம் எல்லாமே திரும்ப அந்த உடல் நலத்துக்கே டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்கா இன்னைக்கு செலவு பண்ற நிலைமைய கண்கூடா நம்ம இன்னைக்கு வாழ்க்கை முறையில பார்க்க முடியுது. அம்மா ரொம்ப அத அழகா சொன்னாங்க. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அம் பேராசிரியர் கலைசெல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பா, ரொம்ப ஆழ்ந்து சொன்னீங்க. மிக்க நன்றி. அடுத்தது ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30க்கு தவம் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு. மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காய்கள் பயிற்சி, 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்துடன் இன்றைய அமர்வினை நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி எரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி தட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன், மனமகிழ்வோடு இன்றைய அமர்வினை அனைவரின் அனுமதியோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்த்து கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.